The next topic match the following. Okay, next topic என்னதுமா match the following. First one, density. We know the formula. Density is equal to mass per volume. Okay, so this one, first one, the answer, mass per volume. Then 1 gram weight is equal to 980 dynane. 1 gram weight is equal to 980 dynane. Then இது வந்து CGSல இருக்கு, இதுவும் CGSல இருக்கு. ஓகேவா? ஸோ பாஸ்கல் லா அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா, நம்ம வந்து எதை கண்டுபிடிக்கிறது பாஸ்கல் லா யூஸ் பண்றோம்னா ப்ரெஷர். நெக்ஸ்ட் ஒன், ப்ரெஷர் எக்ஸர்டட் பை எ ஃப்ளூயிட், தென் ஹைட் ரோ ஜி, ஹைட்டு, தென் டென்சிட்டி, தென் கிராவிட்டி. தட் மீன்ஸ் டெப்த்னு அர்த்தம். டெப்த்து, தென் டென்சிட்டி, கிராவிட்டி. ரோ இது வந்து என்னன்னா ரோ. Lactometer is used to measure the milk. That means pure milk இல்லையா அப்படி மெஷர் பண்ணுறதுக்கு லாக்டோமீட்டர் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஓகேவா? The next one, answer in brief. First one, on what factors the pressure exerted by the liquid depends on. Pressure exerted by the liquid depends on. என்னென்ன ஃபேக்டர்ஸ்னா இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து ஆல்ரெடி நடத்திருக்கேன். பேஜ் நம்பர் 28. Page number 28. Pressure exerted by a liquid at a point is determined depth, that means height, then density of the liquid, then acceleration due to gravity is the first one can answer. Okay, first question can answer depth, density of the liquid, then acceleration due to gravity. Okay, then second question, why does a helium balloon float in air? ஏன் ஹீலியம் பலூன் அப்படிங்கிறது அப்படி வானத்தில் அப்படி ஏரில் அப்படி ஃப்ளோட் ஆகுது, அப்படி என்ன காரணம் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். டென்சிட்டி நமக்கு வந்து லோவாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகும்னா ஃப்ளோட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு நமக்கு வந்து தெரியும். அதாவது ஏர்னோட டென்சிட்டியை விட ஹீலியம் கேஸ் டென்சிட்டி அப்படிங்கிறது லோவாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு என்னதுன்னா ஏரில் வந்து ஹீலியம் பலூன் அப்படிங்கிறது ஃப்ளோட் ஆகும். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து நான் எழுதியிருக்கேன். இப்போ பார்த்து நோட்டில் நீ எழுதிக்கோ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், why does a helium balloon float in air? Why does a helium balloon float in air? First of all, helium balloon floats in air because என்ன காரணம்? ஏனென்றால் helium gas is less dense than air. Helium gas is less dense than air. Okay, what is the answer? Helium balloon float in air because helium gas is less dense than air. Then dense means density. Okay. Then third one, why it is easy to swim in river water than in sea water? நம்ம ஏன் ரிவர் வாட்டரை விட சீ வாட்டரை வந்து ஸ்விம் பண்ணுறது ஈஸி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் டென்சிட்டி அதிகமாக தான் நம்ம வந்து ஃப்ளோட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதாவது ஆல்ரெடி அதுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னா, அதாவது சீ வாட்டர் அப்படிங்கிற வந்து நமக்கு வந்து என்ன இருக்கும், சீ வாட்டரில் வந்து ஃப்ரெஷ் வாட்டரை விட, தட் மீன்ஸ் ரிவர் வாட்டரை விட சீ வாட்டரில் வந்து அந்த சால்ட்டுடைய கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி தானே? அதாவது சீ வாட்டர் கண்டெய்ன்ஸ் அ மோர் அமௌண்ட் ஆஃப் சால்ட் கம்பேர்டு அஸ் ரிவர் வாட்டர் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர். ஓகேவா? ஸோ அந்த ரிசல்ட், அந்த டோட்டல் ரிசல்ட் நமக்கு என்னதுன்னா, சீ வாட்டர் வந்து ஹேஸ் வந்து என்ன இருக்குன்னா கிரேட்டர் டென்சிட்டி இருக்கும். இட் மீன்ஸ் இன்க்ரீசஸ் த டென்சிட்டி, ஸோ இன்க்ரீஸ் த பயோனிஸ் ஃபோர்ஸ். ஸோ த பர்சன் ஸ்விம் இன் சீ வாட்டர் easily then float in sea water. Okay, so இது வந்து என்ன ஆன்சர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும். அது என்ன காரணம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து sea water contains more amount of water, that more amount of salt, so compared to river water. Okay, so the sea water has density அப்படிங்கிறது greater, that means increase density and hence the buoyant force also increases, so the makes easier to swim in sea water. Okay, இது ஆன்சர். ஸோ இதில் வந்து நீங்கள் வேர்டிங்ஸாக நீங்கள் எழுதணும். என்ன எழுதணும்னா, இட் இஸ் ஈஸியர் டு ஸ்விம் இன் சீ வாட்டர். இட் இஸ் ஈஸியர் டு ஸ்விம் இன் சீ வாட்டர். என்ன காரணம்? சீ வாட்டர் தேன் இன் த ரிவர் வாட்டர். இட் இஸ் பிகாஸ் த சீ வாட்டர் ஹேஸ் கிரேட்டர் டென்சிட்டி அண்ட் லார்ஜ் பயோனன்ஸ் ஃபோர்ஸ் தேன் ரிவர் வாட்டர். ஓகே, கிரேட்டர் டென்சிட்டி அண்ட் லார்ஜ் பயோனன்ஸ் ஃபோர்ஸ் தேன் த ரிவர் வாட்டர். ஓகேவா? என்ன ஏன் கிரேட்டர் டென்சிட்டி அப்படின்னா என்ன காரணம்னா, சீ வாட்டர் கண்டெய்ன்ஸ் த மோர் அமௌண்ட் ஆஃப் சால்ட், ஸோ இன்க்ரீசஸ் த டென்சிட்டி அண்ட் இன்க்ரீசஸ் த பயோனன்ஸ் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் எழுதிக்கோங்கம்மா நோட்டில் இதை. The next one,
what is mean by atmospheric pressure? Already we know what is mean by atmospheric உள்ள pressure தான் atmospheric pressure அப்படிங்கிறது. ஸோ வாட் இஸ் அட்மாஸ்பியர் மீன்ஸ் நம்ம சுற்றி நமக்கு என்ன இருக்குன்னா ஏர் அப்படிங்கிறது. கண்டிப்பாக ஏருக்கு வந்து ஒரு வெயிட் இருக்குது, ஆக்குபைஸ் அ ஸ்பேஸ் ஆல்சோ, இது எக்ஸர்ஸ் த ப்ரெஷர் ஆல்சோ. ஸோ இட் இஸ் கால்ட் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஓகே, பேஜ் நம்பர் 29. Page number 29. Earth is surrounded by a layer of air up to certain height, nearly 300 kilometer, and this layer of air around the earth is called atmosphere. The layer of the earth is around the earth is called the atmosphere of the earth. Since air occupies space and has weight, it also exerts the pressure. The pressure is called atmospheric pressure. அண்டர்ஸ்டாண்ட். அதாவது எர்த்து வந்து அரௌண்ட் த லேயர், கண்டிப்பாக நமக்கு வந்து எர்த்தில் வந்து ஒரு லேயர் கண்டிப்பாக இருக்குது. பிகாஸ் அட்மாஸ்பியர் இருக்குது. வாட் இஸ் அட்மாஸ்பியர் மீன்ஸ் நம்ம சுற்றி உள்ள ஏர் நமக்கு அட்மாஸ்பியர். ஓகேவா? அந்த அதில் உள்ள ஆக்சிஜனை சுவாசித்து நம்ம வந்து உயிர் வாழ்கிறோம், அப்படி தானே? ஸோ அந்த ஏருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு என்ன இருக்குது, ஹேஸ் வெயிட் இருக்குது, தென் ப்ரெஷர் இருக்குது. தட் மீன்ஸ் வெயிட் இன் ஆக்குபைஸ் அ ஸ்பேஸ் அண்ட் இட் எக்ஸர்ஸ் த ப்ரெஷர் இஸ் கால்ட் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஓகே, இது ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதுமா பேஜ் நம்பர் 29 இருக்குது. ஸோ ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னா, இட் மீன்ஸ் வாட் இஸ் த கொஸ்டின்னா ஸ்டேட் பாஸ்கல்லா. ஃபிஃப்த் ஒன் பாருங்க, ஸ்டேட் பாஸ்கல்லா. பேஜ் நம்பர் நமக்கு என்னன்னா 31. பேஜ் நம்பர் 31. ஆல்ரெடி வி நோ த பாஸ்கல்லா. பாஸ்கல்லா அப்படிங்கிறதுனா the law states that external pressure applied on is incompressible liquid is transmitted uniformly throughout the liquid. ஓகேவா? இது இன்கம்ப்ரெசிபிள் லிக்யூடு, தட் மீன்ஸ் வாட்டர்னு அர்த்தம். ஸோ அதில் நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது எங்கே போகும்னா இஸ் யூனிஃபார்ம்லி டிரான்ஸ்மிட்டட் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். டிரான்ஸ்மிட்டட் இஸ் ஆல் டைரக்ஷன்ஸ். திஸ் இஸ் த பாஸ்கல்லா ஸ்டேட்மெண்ட். ஒன்லி யூ ரைட். That means the law states the external pressure is up, the external pressure is applied in an incompressible liquid is transmitted uniformly throughout the all directions throughout the liquid. Okay, the next one, detail. Next question நமக்கு வந்து என்னதுன்னா, when an appropriate illustration prove that the force acting on a smaller area exerts the greater pressure. அதாவது ஒரு ப்ரூஃப் பண்ணி ஒரு இல்லஸ்ட்ரேஷன் வந்து ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும். அதாவது ஸ்மாலர் ஏரியா அப்படிங்கிறது எக்ஸர்ஸ் த கிரேட்டர் ப்ரெஷர் அப்படிங்கிறது காமிக்கணும். எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, நெயில் எடுத்துக்கலாம், இல்லைனா ஷார்ப்பான நம்ம வந்து கத்தி வந்து எடுத்துக்கலாம். கத்தினா நைஃப் எடுத்துக்கலாம். அதாவது ஷார்ப்பாக உள்ள நைஃப் வச்சு கட் பண்ணால் ஈஸியாக கட் பண்ணுவோம். அதே இது பிளண்டடாக நீங்கள் கட் பண்ணவே செய்யாது. பிகாஸ் ஏன் அப்படின்னா, ஷார்ப்பான கத்தி வச்சு யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து நம்மளுடைய ஏரியா அப்படிங்கிறது சின்னதாக இருக்கும், ஷார்ப்பான ஏரியா அப்படிங்கிறது. ஸோ அது வந்து நமக்கு வந்து சீக்கிரத்தில் நமக்கு என்ன ஆகும்னா அதிகமான ப்ரெஷர் கொடுக்கும், சீக்கிரம் கட் பண்ணிடும். இதே இது பிளண்டட் நைஃப்னா ஏரியா கொஞ்சம் அகலமாக இருக்கும், ஸோ அதனுடைய ப்ரெஷர் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும், ஸோ நம்மளால் கட் பண்ண முடியாது. ஓகேவா? எக்ஸாம்பிள் என்னதுன்னா, இந்த பென் எடுத்துக்கலாம். இது வந்து ஷார்ப்பான நீடில் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதை வச்சு நம்ம வந்து இதை வச்சு நம்ம வந்து குத்தினோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து வலிக்கும். பிகாஸ் ஸ்மாலர் ஏரியா கிரேட்டர் ஃபோர்ஸ், ஸ்மாலர் ஏரியா கிரேட்டர் ப்ரெஷர். இதே இது இந்த பேக் சைடு வச்சு குத்துனா நமக்கு என்ன ஆகாது, இவ்வளோ தூரம் வலிக்காது. பிகாஸ் என்னென்னா இதோட ஏரியா அப்படிங்கிற நமக்கு என்னது பெருசு, பட் ப்ரெஷர் அப்படிங்கிறது குறைய. ஓகே, ஸோ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு F/A, ஃபோர்ஸ் பெர் ஏரியா. தட் மீன்ஸ் ப்ரெஷர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. ஓகேவா? ஸோ இது வந்து தரோவா உங்களுக்கு தெரியணும். ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. That means area increase means pressure decrease, area decrease means pressure increase. Okay, ஸோ இதுக்கு வந்து ஒரு எழுதியிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேப்பா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் with அது first take a nail, it has the two ends, one end is sharp and another one is bulged head. ஓகேவா? தட் மீன்ஸ் பிளண்டடாக இருக்கும். ஓகேவா? ஒன் எண்டு ஷார்ப்பாக இருக்குது, இன்னொரு ரெண்டு அப்படிங்கிறது பல்ஜரி ஹெட்டாக இருக்குது. தட் மீன்ஸ் பல்ஜரி ஹெட்டாக இருக்குது, இந்த மாதிரி ஹெட்டு. ஓகே, we usually keep the pointed end on the wall or wood and hammer on the bulged head. அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த நெயிலை நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்று வால் இல்லைன்னா வுட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சுத்தியில் வச்சு அரைகிறோம். ஸோ இப்போ என்ன நடக்கும்னா, வெரி ஸ்மால் ஏரியா கிரியேட்ஸ் எ லார்ஜ் ப்ரெஷர், அப்படி தானே? அதாவது இது ஒன்று இந்த மாதிரி கத்தி இருக்குன்னா ஷார்ப்பாக இருக்கும், இங்கே பல்ஜிடாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
சீக்கிரத்தில் அந்த வுட்டுக்குள்ளே நமக்கு பெனிட்ரேட் பண்ணிடும். இந்த நெயில் அப்படிங்கிறது வந்து அந்த ஷார்ப் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து செவுத்துலையும் சரி அந்த வுட்லேயும் சரி நமக்கு என்ன சீக்கிரம் பெனிட்ரேட் பண்ணிடும். பிகாஸ் என்னன்னா ஸ்மாலர் ஏரியா தென் கிரேட்டர் ப்ரெஷர். Okay, so very small area creates greater pressure. Thus the nail penetrates into the wall or wood. Okay, so நல்லா பார்த்துக்கோங்க, பார்த்து நீங்கள் எழுதிடணும், நோட்டில் எழுதுங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சாலும் நீங்கள் எழுதிக்கலாம்.